உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய், தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு. கவிதை வாசிப்பு நிகழ்ச்சி. சரி, அதனால நம்முடைய இங்கே இருக்கக்கூடிய கவிஞர்கள் பார்த்தீங்கன்னா, அவர் ஹரிகரன் கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி தற்போது ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. கவிஞர் காயல் அருள், இவங்க பத்திரிகையாளர், மிகச்சிறந்த பத்திரிகையாளராக இருக்காங்க. நூல்கள் வெளியிட்டிருக்கிறாங்க, அவங்களும் நூல்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த பக்கம் வங்கி ஊழியர் இவங்க சக்தி வேலாயுதம்னு சொல்லி, இவங்களும் கிட்டத்தட்ட 7-8 நூல்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. கவிதை நூல்களே நிறைய வெளியிட்டிருக்கிறாங்க. அப்போ இங்கே கவிஞர் பிரபு அவர்கள், அவருடைய தந்தையார் திரைப்பட கதை வசனகர்த்தாவாக இருந்தாங்க. அவரும் இன்னைக்கு சிறந்த கவிஞராக நெல்லை நகரத்தில் இருந்துகிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் கவிஞர் கோதைமாறன் அவர்கள், நான் சொன்ன வாசிப்பு நிலையில் மிக மேம்பட்ட கலை இலக்கிய பெருமன்றத்தில் நிர்வாகியாக இருக்கிறாங்க. படிக்க போறியா? அதுக்கப்புறம் அது என்னோட நண்பன், அதான் நீ படிக்க போறியான்னு கேட்டேன், புன்னைச்செழியன். அவர் இப்போதைக்கு தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மையத்தில் செயற்குழு உறுப்பினராக இருக்கிறாரு. என்னுடைய தொடக்க கவிதையை படிச்சிட்டோன்னா தொடர்ந்து எல்லாரும் படிச்சிருவாங்க. அழகான காலை, அசைந்தாடும் காற்று, அகலமான வீதி. அழகான காலை, அசைந்தாடும் காற்று, அகலமான வீதி, இசைபாடும் குயில்கள், சாலையோர மரங்கள், சங்கீத வாசனை. இசைபாடும் குயில்கள், சாலையோர மரங்கள், சங்கீத வாசனை, ஏதோ சிந்தனையுடன் என்னுடைய நடைப்பயணம். எதிரில் வந்தவள் என்னை தொட்டு நிறுத்தினாள். எதிரில் வந்தவள் என்னை தொட்டு நிறுத்தினாள். தமிழன்பரே தலை நிமிர்ந்து செல்லுங்கள். தமிழன்பரே தலை நிமிர்ந்து செல்லுங்கள் சொன்னா. நான், அது சரி, யார் நீங்கள்? என் கவலை புரியாது இந்த இடையூறு. கவலை திரையை அகற்றி பாருங்கள். கன்னித்தமிழின் சித்திரை மகள் நான். கன்னித்தமிழ் சுமந்து வருகின்ற சித்திரை மகள் நான். உன் கலக்கத்தை சொல் என்றாள். தமிழர்கள் வாழ்கிறார்கள். தமக்கான குழந்தைகளையும் தரணியில் தவழ விடுகிறார்கள். தமிழர்கள் வாழ்கிறார்கள், தமக்கான குழந்தைகளையும் தரணியில் தவழ விடுகிறார்கள். ஆனால் அவர்களை அழைக்கும் பெயரிலெல்லாம் அந்நிய மொழிதான் சதிராடி கொண்டிருக்கிறது. அந்த குழந்தைகளை அழைக்கும் பெயரிலெல்லாம் அந்நிய மொழிதான் சதிராடி கொண்டிருக்கிறது. இயல் இசை நாடகம் எனும் கலை வளர்க்கும் தமிழ் உண்டு. இயல் இசை நாடகம் எனும் கலை வளர்க்கும் தமிழ் உண்டு. திரைமொழியும் கருவாகி உருவாகி கண்களுக்கு விருந்தாகின்றன. கவலை என்னவென்றால், ஆங்கிலத்தில் பெயர் வைத்து அதையே எழுத்துருவும் ஆக்கி நடமாட விடும்போது, திரைப்படங்களுக்கு ஆங்கிலத்தில் பெயர் வைத்து அதையே எழுத்துருவும் ஆக்கி நடமாட விடும்போது, நாம் தலைகுனியும் செயலொன்று நம் தலை மீது சுமத்தப்படுகிறது. அரசு வழி சலுகைகள் எல்லாம் அமுத தமிழில் பெயர் இருந்தால் மட்டுமே அடைய முடியும் எல்லோரும். அரசு வழி சலுகைகள் எல்லாம் அமுத தமிழில் பெயர் இருந்தால் மட்டுமே அடைய முடியும் எல்லோரும். தமிழ்நாட்டின் திரையரங்க கூடங்களில் தமிழ் பெயர் தாங்கிய திரைப்படங்களுக்கு மட்டுமே அனுமதி என்கின்ற அவசர சட்டங்களை அன்னை தமிழ் சுமந்து ஆட்சி நடத்தும் உரிமை கொண்ட பண்பான தலைவர்களுக்கு நான் பரிந்துரை செய்கிறேன். நிச்சயமாய் எல்லாம் நலமுடனே, எதிர்காலமும் நம்முடனே. பொல்லாத கவலைகளை தள்ளி வைத்து நீயும், பொல்லாத கவலைகளை எல்லாம் தள்ளி வைத்து நீயும் என் பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லி மகிழ்ந்திடு, என் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி மகிழ்ந்திடு தமிழன்பனே என சொல்லி கடந்து சென்றாள் சித்திரை மகள். நானும் கவலை கடந்து
கொஞ்சம் நடந்து வந்து, நானும் கவலை கடந்து கொஞ்சம் நடந்து வந்து சொல்கிறேன் உங்களுக்கு இனிய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துகள். தொடர்ந்து பேராசிரியர் ஹரிஹரன் அவர்கள். கவியரங்க தலைமைக்கு என் முதல் வணக்கம். அவையோர் அனைவருக்கும் என் வணக்கங்களை தெரிவித்து நேராக கவிதைக்கு செல்கிறேன். சித்திரை மகளே வருக, இத்தரை மாந்தர்க்கு சீர்கொண்டு தருக, பத்தரை மாற்று தங்கமென வருகை தருக, பசுமை உலகம் செழித்தோங்கிட வருக, பகைமை உணர்வு மனிதரில் நீங்கிட வருக. விசுவாவசு மகிழ்ந்து கடந்து சென்றாள், விசுவாவசு மகிழ்ந்து கடந்து சென்றாள், பராபவ என்ற புதியவள் அவதரித்தாள், பராபரம் தந்த உலகில் வந்துதித்தாள். பராபவ என்ற புதியவள் அவதரித்தாள், பராபரம் தந்த உலகில் வந்துதித்தாள். பாரபட்சம் பாராமல் நடந்து கொள்வாள். வரும் யாவும் வளமுடன் அமையட்டும், புத்தாண்டு தரும் யாவும் நலமுடன் திகழட்டும், வாழும் யாவரும் மகிழ்வுடன் விளங்கட்டும், நாளும் அவரவர் கடமைகள் புரியட்டும். வாழும் யாவரும் மகிழ்வுடன் விளங்கட்டும், நாளும் அவரவர் கடமைகள் புரியட்டும். ஏழைகளுக்கு கடன் தொல்லைகள் தீரட்டும், உழவனுக்கு நிலம் சொந்தம் ஆகட்டும். பரணிபாயும் தரணி எங்கும் செழிக்கட்டும், நெல்லை பரணிபாயும் தரணி எங்கும் செழிக்கட்டும், பசியாரி மனிதரெல்லாம் மகிழட்டும். பாலியல் சீண்டல் இல்லாமல் பராபவ பிறக்கட்டும், பாலியல் சீண்டல் இல்லாத பராபவ பிறக்கட்டும். மாமியார் கொடுமை இல்லாத மங்கள மாதங்கள் பிறக்கட்டும், மாமியார் கொடுமை இல்லாத மங்கள மாதங்கள் பிறக்கட்டும். போதையில் தள்ளாடாத பூமி புதிதாக பிறக்கட்டும், போதையில் தள்ளாடாத பூமி புதிதாக பிறக்கட்டும். புனிதர்கள் சொல்வதை கேட்கும் புத்துலகம் பிறக்கட்டும். கள் களவு காமம் அடியோடு ஒளியட்டும், கள் களவு காமம் அடியோடு ஒளியட்டும். கொலை கொள்ளைகள் கூண்டோடு அழியட்டும். பராபவ ஆண்டு பாரபட்சமின்றி மலரட்டும், கனவுகள் நனவாகும் புதிய பொழுதாக விடியட்டும், நம் கனவுகள் நனவாகும் புதிய பொழுதாக விடியட்டும். சுத்தமல்லி உமா ஹரிஹரன், திருநெல்வேலி. வாய்ப்புக்கு நன்றி. ஆமாம், நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கட்டும் கவிஞரே. நன்றி. தொடர்ந்து நம்முடைய பத்திரிகையாளர் இனியவர் காயல் அருள் அவர்கள். உடலுக்கு ஆரோக்கியம் அழகு, கண்ணுக்கு அரவிந்த் அழகு, அக்குப்பஞ்சர் சிகிச்சைக்கு ஆசுகவி அழகு. இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்ப தாமிரா டிவிக்கும் அழகு. அதுபோல் கவியரங்க தலைமையேற்கும் ரா செல்வமணி அவர்களின் இந்த கவியரங்கிற்கும் உங்கள் அழகு என்றும் இருக்கட்டும் என்று கூறி என் இனிய கவிதையை வாசிக்கிறேன். அம்மா கை தட்டுங்கம்மா. சித்திரை மகளே வருக, சித்திரை மகளே வருக, தமிழ் வருடத்தின் தலைமகளே வருக, வெண்கதிர் பரப்பும் சித்திரை மகளே வருக, வடக்கையும் தெற்கையும் ஒன்றிணைக்கும் ஸ்ரீ பராபவ ஆண்டே வருக, இது விவசாய ஆண்டே வருக. தை மகளை கரையேற்றி சித்திரை மகளை வைகையில் நீராட்டிட குதிரை மீதேறி வா. தை மகளை கரையேற்றி சித்திரை மகளை வைகையில் நீராட்டிட குதிரை மீதேறி வா. முழு இரவையும் பரவசமாக்கும், முழு இரவையும் பரவசமாக்கும் சித்ரா பௌர்ணமியே வா. உன் பிரகாசத்தில் தலை கட்டும், உன் பிரகாசத்தில் தலை கட்டும் எங்கள் காதல், எங்கள் வம்சம். நீ பிறக்கையில் வேறு சிசு பிறக்கக்கூடாதென்று சுட்டெரிக்கிறாயோ, நீ பிறக்கையில் வேறு சிசு பிறக்கக்கூடாதென்று சுட்டெரிக்கிறாயோ. நீ பிறந்ததும் தாய்மாமன் சீர்போல, நீ பிறந்ததும் தாய்மாமன் சீர்போல அள்ளி அள்ளி போடத்தான் அட்சய திருதியையோ. நீ பிறந்ததும் தாய்மாமன் சீர்போல அள்ளி அள்ளி போடத்தான் அட்சய திருதியோ. சித்திரை பொன்மகளே, புதுக்கணக்கு தொடக்கம் கூட உன்னை பார்த்த பிறகே. சித்திரை பொன்மகளே, புதுக்கணக்கு தொடக்கம் கூட உன்னை பார்த்த பிறகே. உன்னை வைத்தே சுழல்கின்றன ஜோதிட சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாம், உன்னை வைத்தே சுழல்கின்றன ஜோதிட சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாம். உன் பேரலையில் மயக்குமே வருகிறது, உன் பேரலையில் மயக்கமே வருகிறது. அதனால்தான் முடித்து வைக்கிறார்கள் பள்ளி படிப்பை. உன் பேரலையில் மயக்கமே வருகிறது, அதனால்தான் முடித்து வைக்கிறார்கள் பள்ளி படிப்பை. வசந்தத்தில் எத்தரையில் படுத்தாலும் நித்திரையே, மெத்தையில் படுத்தாலும் வதைக்கிறியே
சித்திரையே, முத்திரை பதிக்கும் சித்திரை மகளே, முத்திரை பதிக்கும் சித்திரை மகளே, யாசகம் கேட்கிறேன் இரவல்தா, ஒரு யாசகம் கேட்கிறேன் இரவல்தா. புத்தாண்டை, தமிழ் புத்தாண்டை தை பிறக்கையிலே எங்களுக்கு வழி பிறக்கட்டும். நன்றி. காயல் அருள். சரி, தொடர்ந்து நல்ல தமிழை சுமந்து நம் கவிஞர் சக்தி வேலாயுதம் அவர்கள் வருகிறார். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரப்பை. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அன்னை என்னை முத்தமிட்டால் அன்பு வேண்டி, தங்கை என்னை முத்தமிட்டால் பாசம் வேண்டி, பெண் ஒருத்தி முத்தமிட்டால் காதல் வேண்டி, தமிழை உன்னை முத்தமிடுகிறேன் என் நாவில் தவழ வேண்டி, தமிழுக்கு என் வணக்கம் சொல்லியும் தலைமை கவிஞர் ஐயா பாப்பாகுடி இரா செல்வமணி அவர்களுக்கு வணக்கம் சொல்லியும், சித்திரை மகளே வருக. யார் வைத்த வரையறையோ, யார் வைத்த வரையறையோ, தமிழ்த்தாயின் தவப்புதல்விகளில் மூத்தவளாம் முன்னவளாம் சித்திரையே நம் தலைமகளாம், மூத்தவளாம் முன்னவளாம் சித்திரையே நம் தலைமகளாம். ஆண்டுகள் பல பூத்தாலும் வாண்டுகள் செய்த வேலையினால், ஆண்டுகள் பல பூத்தாலும் வாண்டுகள் செய்த வேலையினால், சங்கத்தமிழ் கொண்டாடிய ஆவணிக்கு உன்மீது கோபம் உண்டு, ஆவணிக்கு உன்மீது கோபம் உண்டு. சாத்திரங்கள் பல இருந்தாலும் சட்டங்கள் பல பிறந்தாலும், தமிழர் திருநாள் உதிக்கும் தைக்கும் உன்மீது பொறாமையுண்டு, தைக்கும் உன்மீது சிறிது பொறாமையுண்டு. வரிசையில் பல மாதங்கள், வரிசையில் பல மாதங்கள், வரிசையாய் பல மாதங்கள், மாதங்கள் சண்டையிட்டால், மாதங்கள் சண்டையிட்டால் மகத்துவங்கள் பிறந்திடுமோ, மகத்துவங்கள் பிறந்திடுமோ. பன்னிருவர் தலைமை கேட்டால், பன்னிருவர் தலைமை கேட்டால் பக்குவங்கள் போய்விடுமே, மனஸ்தாபங்கள் பிறந்திடுமே, மத்தியசங்கள் வந்திடுமே. பன்னிருவர் தலைமை கேட்டால் பக்குவங்கள் போய்விடுமே, மனஸ்தாபங்கள் பிறந்திடுமே, மத்தியசங்கள் வந்திடுமே. அதனாலே சொல்கிறேன், அதனாலே சொல்கிறேன் தமிழ்த்தாயை கேட்கிறேன், அதனாலே சொல்கிறேன் தமிழ்த்தாயை கேட்கிறேன். சித்திரை போதும் எங்களுக்கு, சித்திரை போதும் எங்களுக்கு, முதல் மகளாய் தேவதையாய், முதல் மகளாய் தேவதையாய். சித்திரை மகளே வருக, முத்திரை விடியல் தருக, சித்திரை மகளே வருக, முத்திரை விடியல் தருக. சீர்திருத்த மல்லி பருக, தமிழ் கூழாய் நீயே நெடுக, சீர்திருத்த மல்லி பருக, தமிழ் கூழாய் நீயே நெடுக. நன்றி, வணக்கம். நாமளும் கவிதைங்கிற உரிமையில ஆண்டுதோறும் வேண்டிக்கிட்டு தான் இருக்கோம். என்ன, சரி, தொடர்ந்து நம்முடைய கவிஞர் பிரபு அவர்கள். சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் சொல்லிக்கொண்டு, அருந்தவத்தாயே தமிழே தேனே தெல்லமுது அதிமுதிரு அருஞ்சுவையே நவரசமே கவியே கவிதரும் அற்புத சுகமே மகிழ்வுறு மரகதமே மேலிரும் மாணிக்கமே ஜொலிக்கும் வைரமே செவந்த புன்னகையின் பவளமே பரவசம் தரும் கோமேதகமே முத்து பல்லக்கில் தவழ்ந்து வரும் வைடூரியமே நெகிழ்ந்திருக்கும் நீளமே நீ பாடிவா தமிழை பாடிவா சீராட்டிவா. ஏற்றமிகு தமிழே ஆற்றல் கொண்ட மொழியே, ஏற்றமிகு தமிழே ஆற்றல் கொண்ட மொழியே, உன் தோற்றம் பல்லாயிரம் கொண்டது மாற்றமில்லா முதுமொழியே மகத்துவமாய் கொண்டாடுவோம், மாற்றமில்லா முதுமொழியே மகத்துவமாய் கொண்டாடுவோம். நீ தந்த உத்வேகம் எங்கள் விவேகம், நீ தந்த உத்வேகம் எங்கள் விவேகம், வேகம் தந்த பேரின்பம் உன்னை உச்சரிக்கும் நாளெல்லாம் உயர்வதரும், உன்னை உச்சரிக்கும் நாளெல்லாம் உயர்வதரும். உலகை கொண்டாட உவகை தரும் வீரியம் விளைந்தெடுத்த வாகையே, வீரியம் விளைந்தெடுத்த வாகையே, கற்றுத்தந்த காரியங்கள் யாவும் கலகலப்பாய் நகரும், கற்றுத்தந்த காரியங்கள் யாவும் கலகலப்பாய் நகரும். சித்திரையில் சீராட்டி வைகாசியில் வசந்தம் தந்து, ஆணியில் ஆகாசமாய் ஆணியில் ஒய்யாரமாய் பறந்து, ஆவணியில் உச்சத்தை எட்டி பிடித்து, புரட்டாசியில் புகழ் சேர்த்து, ஐப்பசியில் ஐயம் நீங்கி, கார்த்திகையில் ஒளி விளக்கேற்றி, மார்கழியில் மகத்துவம் தரும், தை நலன் தர மாசியில் ஆளாகி, பங்குனியில் பக்குவமாய் வழியனுப்பி, மீண்டும் முளைத்தெழும் சித்திரையே வா, மீண்டும் முளைத்தெழும் சித்திரையே வா. வாழும் தமிழுடன் வாழ்க தமிழுடன் ஒன்றிணைவோம் தமிழோடு. வாழ்த்துக்கள். செழிய அன்போடு சேசா பிரபு. உங்களுக்கு தமிழ் மாதம் 12 நினைவுபடுத்திட்டாருன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்முடைய கவிஞர் கோதைமாறன் அவர்கள். பங்குனியை விழுங்கி பிறப்படுக்கும் சித்திரையை, சிங்கார உடையுடித்து சின்னஞ்சிறு நடை நடந்து, சித்திரப்பாவையாய் தேரேறி வருபவளை, சித்திரையே வருக சிறப்புகள் தந்திடவே.
கருமை இருட்டை உருட்டும் வெளிச்சமாய் பிறப்படுக்கும் பகலவனை வேண்டி வரவேற்போம். நாளொன்றாய் பின்பும் அது வாரமாக திங்களாக ஆண்டொன்றாம் பூப்பது கண்டு போற்றி மகிழ்வோம். ஆண்டுதானே வாழ்வின் அகவையை அர்த்தமுள்ள மாண்பு நிறை பெரியோரை நம் முன்னோர் உறவுகளை கொண்டாடும் நினைவுகளை போற்றுகிற ஏந்தலாகும். கொண்டாட்ட திருநாட்கள் பொங்கல் போல் செழிக்கட்டும். முந்தைய ஆண்டின் குறைகளை தீர்க்கவே இன்றைய ஆண்டின் சிறப்பென்று உணர்வோம். எத்தனை துயரங்கள் இன்னல்கள் வந்தாலும் சிந்தையில் கொள்ளாது சிதைத்து வெல்வோம். நம்முள் குடியிருக்கும் ஜாதி மத வேற்றுமைக்கும் நம்மில் இருக்கும் களவு காமம் தீய வைக்கும் உள்ளத்தில் தூங்க நாம் இடம் கொடாது இருப்போம். எல்லளவும் மனதினில் சலனமின்றி வாழ்வோம். இயற்கை நமக்களித்த நன்கொடைகள் இமயமாகும். செயலாற்றும் ஐம்பூத செயல்பாடும் சொர்க்கமாகும். செலவின்றி காற்றை நெருப்பை ஒளியையும் பெய்யும் மழை நீரையும் பெற்று மண்ணில் மகிழ்கிறோம். இயற்கை வழங்கும் இலவசம் ஏராளம். செயற்கையாய் கொடுக்கும் இலவசங்கள் எதிர்பார்ப்பாகும். கையேந்துங்கள் இறையை முன்னோரை வணங்குதற்காய். கைகள் இரண்டும் வரியா துயர் நீக்கும் ஏந்தலாகுக. உலகில் பலரிடம் உண்மையை காண்பதறிது. வலம் வரும் சொல்லும் செயலுமே நஞ்சாகுது. உலகினில் வாழ்வோரிடம் உள்ளது பிரச்சனைகள் அகன்று மறைந்திட சித்திரையும் வழிதரட்டும். பொய்மையும் பொல்லாங்கும் புதையட்டும் மண்ணுக்குள். தூய்மையும் வாய்மையும் விரிசமாக துளங்கட்டும். தாய்போல் அன்பு காட்டி தாகம் தீர் மேகமாய் பாய்ந்தூட்ட சித்திரையே வந்து நீயும் சிறப்புதான். சித்திரையின் மகளே சிந்தை நிறை தமிழே சிந்துமோர் கண்ணீரை சிறங்கொண்டு துடைக்கவா. சித்திரையின் மகளே சிறப்போரும் ஆண்டே நித்தம் நடந்திடும் போர் நிற்க வரந்தா. நன்றி, வணக்கம். எல்லா வரமும் கிடைச்சிடும் கவிஞரே, பயப்படாதீங்க. தொடர்ந்து நம்முடைய கவிஞர் புன்னைச்செழியன் அவர்கள். சிதறும் வண்ணமும் சித்திரை வந்தது, திருநாள் கொண்டாட திருமகளும் வந்தாள். சிதறும் வண்ணங்கள் சித்திரை வந்தது, திருநாள் கொண்டாட திருமகளும் வந்தாள். பூக்கள் மலர்ந்தன, பொன்னிறம் சிந்த, கொண்டாட்டங்கள் தொடங்க கொடிகளும் பறந்தன. சூரியன் புன்னகை சுவையான திருநாள். சூரியனின் புன்னகை சுவையான திருநாள். தமிழ் திருநாள் தங்க விழாக்கள். வண்ணம் சிதறட்டும், வாழ்த்துக்கள் மலரட்டும். சித்திரை திருநாளே நீ சிறப்பாக வாழட்டும். மனிதன் மனிதனாக வாழ சித்திரை தாயே நித்திரை கொள்ளாமல் நீயே வழிகொள். மனிதன் மனிதனாக வாழ சித்திரை தாயே நித்திரை கொள்ளாமல் நீயே வழிகொள். தமிழகம் தலைநிமிர தந்திடு நல்லாட்சி. சித்திரை 9. நன்றி, வணக்கம். தொடர்ந்து சித்திரை கவிதை படிக்க நம்முடைய முனைவர் கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். சித்திரை மகளே வருக, சீரெல்லாம் கொண்டு தருக. சிந்தனையில் மகிழ்ச்சிகள் பெருக, சிறப்புடன் தந்து அருள்க. சித்திரையில் முத்திரை பதித்திட, இத்தரையில் வந்து உதித்திட. சித்திரை மகளே வருக, சீரெல்லாம் கொண்டு தருக. சித்திரை 1 சிறப்புடன் பிறந்தது. சிந்தனையில் புதுமையும், செயல்களின் தெளிவும், மனதில் துணிவும், எண்ணங்களில் உயர்வும், வாக்கினில் இனிமையும், மகிழ்ச்சி நிறைந்து ததும்பிட. சித்திரை மகளே வருக, சீரெல்லாம் கொண்டு தருக. சித்திரை மகளே வருக, வெயிலின் வெம்மை தணிக்க, தென்றலின் இனிமை தவழ்ந்திட. மரங்கள் பூத்து குலுங்கிட, மனங்களின் இன்பம் மலர்ந்திட. புது பயிர் முளைத்து பூமிக்கு பெருமை தர. சித்திரை மகளே வருக, சீரெல்லாம் கொண்டு தருக. பாருங்க, கரெக்டா மிகச்சரியா அரை மணி நேரத்துல நம்ம முடிச்சிருக்கிறோம். நிறைவா சில வரி சொல்லணுங்கிறது மரபு. நம் இதயத்தை தமிழ் நனைக்கட்டும், நம் இல்லத்தில் தமிழ் மலரட்டும், நாடெங்கும் தமிழ் செழிக்கட்டும், தமிழ் செழிக்கட்டும், தமிழ் செழிக்கட்டும், வாழ்க தமிழ். நான் உங்கள் பாப்பா குடியரா செல்வமணி. இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குவது ஆசுகவி அக்குபஞ்சர் சென்டர், அதனுடைய பொறுப்பாளர் டாக்டர் ஆசுகவி நவநீத கிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அவர்களுக்கு இப்போது நம்முடைய அரவிந்த் கண் மருத்துவமனையுடைய HR
லட்சுமி அவர்கள் இந்த பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார்கள். அழகே தமிழே அழகிய மொழியே, அன்னை தந்தை ஆசானை வணங்கி அழகு தமிழை வணங்கி, திருநெல்வேலியில் எத்தனை இலக்கிய நிகழ்ச்சி நடக்கிறதோ எல்லா இலக்கிய நிகழ்ச்சிகளும் பாப்பாக்குடிய செல்வமணி ஐயா பேர் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அத்தகைய சிறப்பு வாய்ந்த அறிஞரின் தலைமையில் கவியரங்கம் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு எனது வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வாழ்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு இப்போது நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. சஞ்சீவி பர்வத்தின் சாரதல் என்று பாவேந்தர் பாரதிதாசனுடைய நூல் கலை பதிப்பகத்தின் சார்பில் இப்போது வெளியிடப்பட்டிருந்த நூல். கவிஞர் பாப்பாக்குடி ராசல்மணி தான் அந்த பதிப்பகத்தினுடைய பொறுப்பாளர். இப்போது அவரின் சார்பில் இந்த நினைவு பரிசுகள் இப்போது பேராசிரியர் ஹரிஹரன் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. இப்போது நம்முடைய காயல் அருள் கவிஞர், அடுத்து கவிஞர் சக்தி வேலாயுதம் அவர்களுக்கு, அடுத்து கவிஞர் கோதை மாறன் அவர்களுக்கு, அடுத்து கவிஞர் புன்னை செழியன் அவர்களுக்கு, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பான முறையில் நடத்தி கொடுத்த கவிஞர் பாப்பாக்குடி ரா செல்வமணி அவர்களுக்கு இப்போது பொன்னாடை அணிவித்து சிறப்புப்படுகிறது. அழகர் ஜுவல்லர்ஸுடைய மேலாளர் அவர்கள் வருகை தருகின்றார்கள். அழகர் ஜுவல்லர்ஸ் தான் பட்டிமன்ற நிகழ்ச்சியை நமக்கு வழங்குது. தூத்துக்குடியில் தமிழ் வனம்ங்கிற அமைப்பை நடத்தி வருகிற தமிழ் அறிஞர் ஐயா ஏஆர் லட்சுமணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அவர்கள் அழகர் ஜுவல்லர்ஸுடைய பொறுப்பாளர் அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்ய வருகை தருகின்றார்கள். நன்றி நன்றி நன்றி. உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய், தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.